நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் கம்பி எண்ண போவது உறுதி என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் ஊழல் என இபிஎஸ் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டறிந்துள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வருகின்றன என்றும், அதே போல திமுக அரசின் அமைச்சர் நேரு தனது உறவினர்கள் வாயிலாக டெண்டருக்கு 7.5% முதல் 10% வரை கமிஷன் கொள்ளை அடித்துள்ளது இக்கடிதம் வாயிலாக வெளிவந்திருப்பதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கழிப்பறை கட்டுவது முதல் நபார்டு வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு 20% முதல் 25% வரை பல்வேறு நிலைகளில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும், மேலும் இதெல்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் என தெரிய வந்துள்ளது என்றும், அமலாக்கத்துறை இதனை முழுமையாக விசாரிக்குமாறு தெரிவித்துள்ளது என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழலுக்கே பெயர் போன கட்சியான திமுக நடத்தும் இந்த மாடல் ஆட்சி என்பதை வெறும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மாடல் தான் என்பதை தான் அடிக்கடி தான் தெரிவித்து வருகிறேன் என்றும், ஏற்கனவே இடி அனுப்பிய 888 கோடி முறைகேட்டை இன்று வரை விசாரிக்காமல் ஊழல் அமைச்சரை, அதாவது KN நேருவை காப்பாற்றி வருகிறது இந்த அரசு என்றும், தற்போது இந்த ஊழலும் வெளிவந்திருக்கிறது என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தை எல்லாம் மீட்டெடுத்தாலே மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசே செயல்படுத்தலாம் என்றும், ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கலாம் என்றும், பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 5000 தாராளமாக வழங்கலாம் என்றும், அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட்டையே தாக்கல் செய்து விடலாம் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு மக்கள் வரி பணத்தை, அதாவது பணத்தை வாரி சுருட்டி கொண்டு இன்னும் எத்தனை நாட்கள் தானும் தன் சகாக்களும் தப்பித்துக் கொள்வோம் என நினைத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய இபிஎஸ், காலம் மாறுகிறது, காட்சிகள் மாற தொடங்கிவிட்டன. அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி எண்ண போவது உறுதி என்றும், உண்மையிலேயே முதலமைச்சருக்கு மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமின்றி இந்த ஊழல் குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும், செய்வாரா என்று முதலமைச்சருக்கு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார் இபிஎஸ். விவரங்களுக்கு நன்றி லதா. தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.